அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் ஜாதகப்படி ஒருத்தர் சட்டத்துக்கு புறம்பான தொழிலாக செய்கிறாருன்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ சட்டத்துக்கு புறம்பான தொழில்னால் இந்த போதைப் பொருள் கடத்துறது அது மட்டும் இல்லைங்க. நம்முடைய கவர்மெண்ட் எதெல்லாம் தடை பண்ணி வச்சுருக்கோ, இதெல்லாம் நம்ம ஊரில் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்களோ, அந்த நிறுத்தி வச்சுருக்கக்கூடிய தொழிலவே எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளுக்கு முன்னாடி ஜாதகப்படி ஒருத்தருக்கு தொழில் செய்கிறதுக்கான கொடுப்பனை இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லாஜிக். இப்போ இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் கேது. இந்த கேது ஜாதகப்படி விருச்சிக ராசியில் இருக்குது. கேது விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்க. அப்போ இந்த குருவுடைய குறிக்காட்டி எந்தெந்த வீடுகளை குறிக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4, 5, 9, 10 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. தொழிலுக்கு உண்டான 10ஆவது வீட்டை குறிக்காட்டுது. அதனால் இந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, இப்போ நம்ம சட்டத்துக்கு புறம்பான தொழில் அப்படின்னு நம்ம பேசின்னு இருக்கிறதால அதுக்கான காரக கிரகம் எந்த கிரகத்துடைய தொடர்பு வந்தால் அவங்க சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுத்துவாங்க அப்படின்னா ராகுன்ற கிரகம் வந்தால் தான் நம்ம அந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ராகு மற்றும் சனி இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு 10ஆவது வீட்டுக்கு 6ஆவது வீடு, 8ஆவது வீடு, 12ஆவது வீடு இந்த பாவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்துது. 6, 8, 12 இந்த பாவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகர் சட்டத்திற்கு புறம்பான தன்னுடைய தொழிலை செய்வார். அது லீகலாகவே இருக்காது, ஆனால் அதை அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய விஷயம். நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குற போதும் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்தது. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருந்தது. அந்த ராகுன்ற கிரகம் டிகிரி டு டிகிரியாக 8ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருந்தது. அவங்ககிட்ட நான் தொழில் சொல்கிற போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொன்னேன். கொஞ்சம் இளையமறைக்காயாக சொன்னேன். ஏன்னா எடுத்த உடனே டக்குன்னு போட்டு அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் இளையமறைக்காக கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாங்க அப்படின்றது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களே அதை சொல்கிறாங்க, ஆமாங்க நான் அந்த மாதிரியான விஷயத்த செய்யலாமா அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஜாதகப்படி உங்களுக்கு அதுக்குண்டான கொடுப்பனை இருக்குது, உங்களுக்கு அதுக்கு செய்யறதுக்கான பாசிபிள் இருக்குதுங்க, நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கன்வே பண்ணேன். அதனால் ராகு ப்ளஸ் சனி 6, 8, 12 இந்த பாவங்கள் 10ஆம் பாவத்துக்கு நம்ம தொடர்பு படுத்துது, 10ஆம் பாவத்துடைய உபநட்சத்தோடு லிங்க் ஆகுதுன்னா அவங்க சட்டத்துக்கு புறம்பான தொழிலை செய்வாங்க. நன்றி, வணக்கம்.